ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, நிறைய பேர் உன்னை பார்த்து இப்பொழுது கேட்கும் கேள்விகள் எல்லாம் என்ன தெரியுமா? ஏன் உன் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது? என்ன காரணம்? நன்றாகத்தானே இருந்தாய். நிறைய வசதிகளுடனும் நல்ல வேலையுடனும் நன்றாகத்தானே இருந்தாய். என்ன ஆகிவிட்டது? இப்படி உன் வாழ்க்கை மாறிவிட்டதே என்று கேட்கிறார்கள். கேட்கும் ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாய். என்னுடைய தங்கமே, நீ தவிப்பது உன்னுடைய மன வலி அனைத்துமே நான் நன்றாக அறிந்தவன். நீ எதையுமே சொல்லி புரிய வேண்டும் என்ற இடத்தில் நான் இல்லை. உனக்குத்தான் அனைத்தையுமே புரிய வைக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன். நீ கவலைப்படுகிறாய். உனக்கு ஆறுதலாகவோ இல்லை உன் கவலையை இப்பொழுது போக்க வேண்டும் என்றோ இந்த வார்த்தையை நான் சொல்லவில்லை. என்னுடைய தங்கமே, இப்பொழுது சொல்கிறேன், கலங்காதே. நீ உன் வாழ்க்கையை துளைத்துவிட்டு தவிக்கிறாய். ஆனால் இனி நீ செய்ய போகும் ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கும். நீ துளைத்ததை விட அதிகமான செல்வங்களையும் மதிப்புகளையும் மரியாதைகளையும் இனி நீ பெறவுள்ளாய். போனால் கிடைக்காது என்பது எதுவும் கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சில விஷயங்கள் உன்னை விட்டு போய்விட்டது என்றால் நிச்சயமாக அது ஏதோ ஒரு நாள் அதைவிட மிக பிரகாசமாக கிடைக்கும். கிடைக்காது, நடக்காது, முடியாது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் தான் சொல்கிறீர்கள். தெய்வங்கள் இது போன்ற வார்த்தைகளை ஒரு நாளும் உபயோகப்படுத்துவதே கிடையாது. நடக்காது, கிடைக்காது, முடியாது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை மக்கள் நீங்கள் மட்டும் எதற்காக இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி உங்கள் மனதை நீங்களே காயப்படுத்திக் கொள்கிறீர்கள்? உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்தாய், அது உண்மை. ஆனால் அதைவிட பிரம்மாண்டமான வாழ்க்கையும் வசதிகளும் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அது எப்பொழுது கிடைக்கும்? அதற்கும் நான் பதில் சொல்கிறேன். என்னுடைய தங்கமே, உன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை பார்த்திருக்கிறாய். அதிலிருந்து நீ சில நேரங்கள் கஷ்டப்பட்டு முயற்சிகளை போட்டு என்னென்னமோ உன்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்து விஷயத்தையும் போட்டு நீ வெளிவந்திருக்கிறாய். அதுபோலவே இனி நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு முயற்சியிலும் உன் வாழ்க்கை, அதாவது பழைய வாழ்க்கையை நீ மீட்டெடுப்பாய். அதைவிட பிரம்மாண்டமாக. அமைதியாக இருந்தது போதும், எல்லாம் இழந்துவிட்டோம், இனி என்ன வாழ்க்கை என்று விரக்தியாக அமைதியாக அமர்ந்து இருந்தது போதும். இனி ஒரு முடிவெட. வாழ்க்கையில் இனி நாம் முதலிருந்து நம் வாழ்க்கையை கொண்டு வருவோம் என்ற ஒரு முடிவெடு. நிச்சயமாகவே அதற்கான ஏற்பாடுகள் நான் உனக்கு உதவி செய்கிறேன். முயற்சியை மட்டும் நீ எடு. அதற்கான வெற்றியையும் வாய்ப்புகளையும் உனக்காக நான் தருகிறேன். நீ வெளியே போய் யாரிடமும் வாய்ப்புகளை கேட்க வேண்டாம். என்னிடம் கேள். அதற்கான வாய்ப்புகள் உனக்கு படிப்படியாக கிடைக்கும். இப்பொழுது நீ சோர்ந்து அமர்ந்து இருக்கிறாய். இதை பார்த்துதானே நானாக உன்னை தேடி வந்தேன். நீ செய்ய போகும் விஷயத்திலும் அதற்கான முயற்சியையும் நான் உனக்காக என்னுடைய பங்கிலிருந்து நான் செய்து தருவேன். தங்கமே, உன் வாழ்க்கையில் தேவை இல்லாததோ உன்னை விட்டு போகும். இனி உன் வாழ்க்கையில் எது தேவையோ, உனக்கு எது மிக பிடிக்குமோ அது உன்னை தேடி வந்து நெருங்கும். இதற்கு பிறகு எதையுமே பற்றி யோசிக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயத்தை நினைத்து கூட இதற்கு பிறகு நீ குழம்பி தவிக்க வேண்டாம். உனக்கு தேவைப்படும் இடத்தில் நீ அழைக்கும் பொழுதெல்லாம் உன் அருகில் இருப்பேன். மகளே, எதையும் நினைத்து சோர்ந்து போக வேண்டாம். காலங்கள் உனக்கானது உன்னிடம் நிச்சயமாகவே வந்து சேர்க்கும். சோர்வடையாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்கும் நேரத்தில் பலவிதமான ஆச்சரியங்களையும் பலவிதமான திருப்பங்களையும் உனக்காக ஏற்படுத்தி தரும். வாழ்க்கையை நீ வெறும் சாபமாகவும் கஷ்டமாகவும் பார்க்கிறாய். வாழ்க்கை என்பது பிரச்சனையை உண்டாக்குவது அல்ல. பிரச்சனையை ஒரு புதிய வழியில் உனக்கு தடுத்து நல்ல வழியை காட்டுவதுதான். பிரச்சனையை நினைத்து கவலைப்படாமல் பிரச்சனையை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக தப்பித்து விட. நான் சொல்லும் பொழுது எல்லாம் உனக்கு எப்படி என்று தோன்றும். நிச்சயமாக எல்லா வழிகளையும் நான் உனக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறேன். கவலைகளை நினைத்து கலங்காமல் இனி நடக்கப் போகும் ஒவ்வொன்றையும் நினைத்து சந்தோஷப்பட. இங்கு நான் உனக்காக இருப்பேன். எப்பொழுதுமே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் இருப்பேன். உன் கூடவே இருப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.